ஹாய் கைஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் ஐபிஎல் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் மேட்சப்ல வந்து ஆர்சிபி வர்சஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினாங்க பெங்களூர் ஸ்டேடியம்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு 202 ரன்ஸ் 201 அடிச்சிருந்தாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து ஆர்சிபி வந்து அதை சேஸ் பண்ணதுக்காக ஸ்கோர் 203 அண்ட் 15.2 ஓவர்ஸ்ல அதை சேஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்போ அந்த மேட்சை பத்தின பிரீஃபான கான்வர்சேஷன் தான் இப்போ நம்ம எடுத்துக்க போறோம். அண்ட் அப் நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு மேட்ச் வந்து எம்ஐ வெர்சஸ் கேகேஆர் வந்து வான்கடியில நடக்க போகுது. அதுவும் ஒரு நல்ல ஒரு மேட்சப்பா இருக்கும். அதை பத்தின ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் மாதிரி ஒன்று பேச போறோம். ஸோ நீங்க பாத்தீங்களா மேட்ச் எப்படி போச்சு? யோகி, வெங்கட். இல்ல ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் பத்தி பேசிடுவோம். இது பேசிட்டு அடுத்த அடுத்த மேட்ச் ப்ரிவியூ பத்தி போவோம். இல்ல முதல்ல நம்ம என்னன்னா எஸ்ஆர்ஹெச் டீம் 11 சொன்னப்பயே தெரிஞ்சிச்சு 250க்கு அடிச்சாலுமே டிஃபெண்ட் பண்ண முடியாது இந்த பவுலிங் லைனை வச்சுன்னு. ஏன்னா 5th பவுலரா அவங்க வந்து ஹர்ஷ் துபேவையும் நிதிஷ் ரெட்டியும் நம்பிதான் ஆடுறாங்க. லைனப்ல சொல்லும் போது இத்தனைக்கும் வந்து பெயின் வந்து இல்ல, அவன் வந்து இம்பாக்ட் சபா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ பெயின் 4th பவுலரா எடுத்து 5th பவுலர் இன்னொருத்தர் வச்சு ஆடணுன்ற நிலைமையில தான் அவங்க பவுலிங் லைனப் இருக்கு. சோ நீங்க அந்த மாதிரி ஆடுறதுக்கு ஃபுல் பேட்டிங் ஹெவியாவே போலாம். இன்னொரு ஃபாரினரையும் நீ பேட்ஸ்மேனா யாராவது இருந்தா ஆடிட்டு இல்ல லியாம் லிவிங்ஸ்டன் மாதிரி யாராவது ட்ரை பண்ணிட்டு ஒரே வழி இவங்க ஜெயிக்க சான்ஸ் என்னன்னா ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் ஃபுல்லா அவங்க மேல போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ட்ரை பண்ணாதான். பவுலிங் சுத்தமா இல்ல. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி சரி வெங்கட் பேசுறோம் பிரீஃபா பவுலிங் நம்ம அப்புறம் டீப்பா போவோம். அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்களோட ஓப்பனிங் நியூ பால் பவுலரே நிதிஷ் ரெட்டி வச்சு ஆடுறாங்க. பிளஸ் மெயின் ஸ்பின்னருமே ஹர்ஷ் துபே வச்சு ஆடுறாங்க. ஸோ இதுலயே அவங்களுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனே போயிடுச்சு. உங்க டீம்ல இஷான் மலிகா இருக்கான், அவனை ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர் நியூ பால் கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா ஜீஷன் அன்சாரி அவன் லாஸ்ட் சீசன் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். அவனுமே இங்க விக்கெட் டேக்கிங் பவுலரா கன்சிடர் பண்ணாம இம்பாக்ட் சப்ல கூட இல்ல ஜீஷன் அன்சாரி. ஸோ அங்கேயே அவங்க பேக் ஃபுட்ல தான் போனாங்க. பிளஸ் இன்னைக்கு கேம்ல ஆர்சிபி டாஸ் ஜெயிச்சப்பவே லைக் 90% அவங்க மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா டாஸ்னா சின்னசாமியோட ரொம்ப குரூஷியல் பிளே பண்ணோம். பிளஸ் அவங்க 200 தான் அடிச்சாங்க. 200 சின்னசாமியோட பிலோ பார் ஸ்கோர் அது. அதாவது இவங்க பவுலிங் வச்சுக்கிட்டு அது ரொம்ப ரொம்ப பிலோ பார். டிஃபெண்ட் பண்றது லைக் ஒரு நல்ல பவுலர் கூட இல்ல லைக் டீம் எடுத்துட்டு போறதுக்கு. 2 சைடுமே ரன்ஸ் பயங்கரமா ஃப்ளோ ஆச்சு. செகண்டரி நான் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னு நினைச்சது வந்து கிளீனாவே ஆர்சிபி டீம் வந்து ஒரு நல்ல பிளானோட தான் ஆரம்பிச்சாங்க ஸ்டார்டிங் வரும்போதே. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு பெரிய ஸ்பின்னர்ஸ் யாரும் இல்ல ஆர்சிபில. அபிஷேக் சர்மாவை நிப்பாட்ட. சோ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க எப்படியும் பேசர் வச்சு ஆடிடலான்னு. ஆனா கிளியர் கட் பிளானோட வந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சது ஜேக்கப் டஃபியும் சரி புவியும் சரி லெக் ஸ்டம்ப் லைன்ல ஹார்ட் லென்ஸ் தான் போட ஆரம்பிச்சாங்க. நியூ பால மேல வச்சு ஸ்விங் பண்ண பார்ப்போம் இல்லைன்னா பீட்டன் எடுப்போன்ற மாதிரி இல்ல. ஹார்ட் லென்ஸ் லெக் ஸ்டம்ப் லைன்ல வச்சு தான் போட்டாங்க இன்டு த பாடி. அதுக்கு அவங்களுக்கு விட்டே கொடுக்க முடியாம 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு பால் டஃபி அரௌண்ட்ல இருந்து கொஞ்சம் வெளியே தள்ளவே கரெக்டா அவன் புல்லாட போய் அபிஷேக் அவுட் ஆயிட்டான். அதே தான் ஹார்ட் லென்ஸ் தான் மறுபடியும் புல்லாட போய் தான் ஹெட்டும் அவுட் ஆனா. அதே ஹார்ட் லென்ஸ் தான் நிதிஷ் ரெட்டியும் புல்லாட போய் தான் அவுட் ஆனா. சோ ஹார்ட் லென்ஸ் போடணும் இன்டு த பாடி போடணும்னு பிளான் பண்ணிட்டு கிளீனா வந்துதான் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. சோ அங்க ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஸ்பின்னர் இல்லைன்னா எல்லாருமே முக்காவாசி என்னன்னா டஃபியும் ஃபைனல்ல சம்பாடி வாங்கிட்டு தான் வந்தான் இவன் கிட்ட அபிஷேக் கிட்ட. சோ வந்து அபிஷேக் என்ன நினைச்சிருக்கலாம் மேபி ஈஸியா எடுத்திருக்கலாம் அதை. ஆனா இவங்க கிளியர் கட் பிளானோட வந்தனால 2 பேரையும் ஒன்னும் பண்ண முடியல. பவர் பிளேலயே 3 விக்கெட். செகண்ட் நல்ல விஷயம் என்னன்னா டஃபிக்கு அந்த ஸ்பெல்ல கண்டினியூ பண்ணி முடிச்சது. ஏன்னா நீங்க டஃபி ஒரு ஓவர் வச்சிருந்து பின்னாடி போடலாம்னு ஏதாவது யோசிச்சிருந்தீங்கன்னா அது நல்ல ரிதம்ல இருந்தனால டஃபி அப்படியே முடிச்சுட்டாங்க. அது பின்னாடி டெத் பவுலிங் இல்ல, அது வேற விஷயம். அதை பத்தி நம்ம அப்புறம் வரும் ஆர்சிபிக்கு. பட் டஃபி முடிச்சது நல்ல இதுதான். நல்ல பிளானோட வந்திருக்காங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. கரெக்டா. அதுவும் இல்லாம நிறைய ஓவர்சீஸ் பவுலர் ஐபிஎல் டெபியூல ஃபர்ஸ்ட் 2-3 மேட்சஸ்லயே லைக் ரிதம் பிடிக்கிறது கஷ்டம். ஆனா அவன் டெபியூலே டஃபி பிடிச்சிட்டான். பிளஸ் சின்னசுவாமி அது பவுலருக்கு லைக் அவ்வளவு ஒரு பேரடைஸும் கிடையாது. ஸோ அது நல்லா பிடிச்சதுனால லைக் இங்க இப்போ கம்ஃபர்டபுளா ஜெயிச்சாங்க. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா டிராவிஸ் ஹெட்ல அபிஷேக் 2 பேர்ல யாரும் ஒருத்தங்களுக்கு பட்டிருந்தா கூட இந்த 202 வந்து 240 ஆயிருக்கும் ஈஸியா. வெங்கட், உன்னோட வீடியோ கிளாரிட்டி எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இல்ல அது அந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது கரெக்ட்டா தான் இருக்கும். ஓகே ஃபைன். ஓகே
ஸோ செகண்ட் நிதிஷ் ரெட்டி எல்லாம் நீங்க மேல ஆடுறது எனக்கு தெரியல. நீங்க விக்கெட் வந்துச்சு ம் நிதிஷ் ரெட்டி அனுப்புறீங்க. அவன் போன சீசன் ஒரு மேட்ச் கூட அடிக்கல. அவன் ஒன்னும் படவும் இல்ல எங்கேயும். அவன் நம்பி கிளாசனுக்கு மேல அனுப்புறீங்க. எனக்கு தெரியல என்ன நடக்க போகுதுன்னு. இல்ல நீ சொன்ன மாதிரிதான் நிதிஷ் ரெட்டியை தான் ஓப்பனிங் பவுலர்னு இந்த பவர் பிளே பவுலர்னு ஆட ஆரம்பிச்ச டீம் வந்து கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. இல்ல இன்னொன்னு ரொம்ப டிஃபென்சிவா போயிட்டாங்க. கரெக்ட். ம் இன்னொன்னு ஆர்சிபில ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் என்னன்னா, அவங்க என்னைக்குமே அவங்க வந்து மோர் அலைன்டு டுவர்ட்ஸ் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. எனி டிசிஷன்ஸ் வந்து நம்ம நிறைய ஸ்கோர் அடிக்கணும், என்டர்டெய்னிங்கா ஆடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டர்ஸ் ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் கூட ஓப்பன் நிறைய ஆட வச்சு தான் இது பண்ணுவாங்க. லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸ் வரைக்குமே, இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் சீசன்ஸ்ல இருந்து அண்டர்ஸ்டுட் ஓகே பவுலர்ஸ் இல்லைன்னா மேட்சை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு. இன்னைக்குமே ஆக்சுவலா பார்த்தோம்னா ஒரு ரெகுலர் ஆர்சிபியா இருந்திருந்தாங்கன்னா அவங்க ஜேக்கப் பெத்தல் இன் பிளேஸ் ஆஃப் டஃபி ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனுங்கிற மாதிரி ஆடி வேற ஏதாவது இந்தியன் டொமஸ்டிக் பவுலர் யாராவது ஒருத்தர் தான் அந்த இடத்துல ஆடி இருந்திருப்பாங்க. பட் ஆனா டைம்ஸ் ஹவ் சேஞ்ச். அவங்க அந்த இடத்துல வந்து ஒரு பவுலருக்கு வந்து ஒரு இதை கொடுத்து இவன் வந்து பெத்தல் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கான், ரீசெண்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு அப்படின்னா கூட ஸ்டில் தே வெண்ட் ஆன் டு பிளே ஜேக்கப் டஃபி. அவன் ரீசெண்ட் ஃபார்ம் நியூசிலாந்துல வந்து ஆக்சுவலா அவனுக்கு பெருசா ஒன்றும் கிடையவும் கிடையாது. அவனை நல்லா போட்டு அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் இங்க வந்து அவனை பேக் பண்ணி அவனுக்கு சான்ஸ் கொடுத்து இன்னைக்கு வந்து டெபியூ மேட்ச்ல அவன் நல்லா ஃபிளரிஷ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்து அந்த டீமுக்குமே ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அவங்கள யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதான் ஏஜ்ரூட் இல்லாத ஒரு ஆப்சன்ஸ் தெரியல அவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. இல்லைன்னா இன்னைக்கு மேட்ச் ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஏஜ்ரூட் நுவா உண்மையா துஷாரா சொல்ல ரெண்டு போனா பேர் கூட. ஏசல்வுட் லென்த் தான் இன்னைக்கு போட்டாங்க. ஆமா நியூ ஆமா பால் போடும்போது ஏசல்வுட் லென்த் தான் போட்டாங்க இன்னைக்கு. இன்டு த பாடி, அதுவும் ஹார்ட் லென்ஸ் போட்டாங்க. யூஸ்வலா மேல போட்டு ஸ்விங் பண்ண தான் பார்ப்பாங்க. அது நல்ல விஷயம் தான் இன்னைக்கு. அப்புறம் இஷான் கிஷனோட இன்னிங்ஸ், அது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை இந்த டீம். மேல இஷான் கிஷனும் கீழே அனிகேத் வர்மாவும் அடிக்கலன்னா ஒண்ணுமே இருந்திருக்காது இன்னைக்கு. இஷான் கிஷன் ஒரு பிளைண்டர் தான் ஆனா கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான பிளைண்டர் தான் அந்த கேட்சும். கரெக்ட். அந்த கேட்ச் போறதுக்கு முன்னாடி நம்ம கிளாசன் கேட்ச் பத்தி பார்த்துட்டு வருவோம். அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் டிசிஷன் தான். அது 50-50 தான். ஏன்னா எந்த ஆங்கிள்லயுமே கிளீனா தெரியல. யூஸ்வலா என்னன்னா எந்த ஆங்கிள்லயும் கிளீனா தெரியலன்னா என்ன பண்ணுவாங்க Batsman அந்த favour அந்த கொடுத்துருக்கோம். சிச்சுவேஷன்ல மாதிரி பேட்ஸ்மேன் ஃபேவர் வந்து நீ இந்த டிசிஷன்ல கொடுக்க முடியாது. இந்த எந்த டிசிஷன் இருக்காது. எந்த ஆங்கிளுமே கேட்ச்ல நீ கீழே கிரவுண்டோட இதுவான கேட்ச் பரவாயில்ல. இது கிளீனா எடுத்த கேட்ச், பட் ரோப் டச் பண்ணிச்சா இல்லையா பாயிண்ட். ஆனா குஷன் மூவ் ஆன மாதிரி எங்கேயும் தெரியல. லைவ்ல பார்க்கும்போது லைவா பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா அது அவுட் இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஆனா ரீப்ளே பார்க்கும்போது குஷன் எங்கேயும் மூவ் ஆகலன்றதுதான் ஃபீல் ஆச்சு. சோ அந்த டிசிஷன் தான் தேர்ட் அம்பையரும் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா இது டிபேட்டபிள் டிசிஷன் தான். இது 100% எதுவும் கிளாரிட்டி இல்லைன்னா வேற எதுவும் பண்ண முடியாது நம்மளால. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த இஷான் கிஷன் கேட்ச் யூஸ்வலா வந்து டோர்னமெண்ட் உள்ள போய் ஒரு 8 மேட்ச் 10 மேட்ச்க்கு அப்புறம் தான் ஒரே ஒரு கேட்ச் ஆகுது அந்த கேட்சஸ் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல வர லெவலுக்கு வரும். இது ஃபர்ஸ்ட் மேட்ச், அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே ஒரு கேட்ச்னா ரொம்ப கஷ்டமான கேட்ச். கரெக்டா உட்காந்துருச்சு கையில. அந்த கேட்ச்ல தான் 20-30 ரன்ஸ் என்ன ஷார்ட் கேட்டா இது ஆச்சு கேட்ச் அது. ஆஃப் தி சீசனாவே முடியும்னு எனக்கு தோணுது. அதான் அந்த கேட்ச் எல்லாம் இது catch 20-30 of the ரன்ஸ் season ஆவே முடிய எஸ்ஆர்எஸ். வாய்ப்பு இருக்கு. அதான் அது நல்ல கேட்ச். 3 கேட்சஸ் வேற எடுத்தான் சால்ட் இன்னைக்கு. 2 இம்பார்ட்டன்ட் கேட்சஸ் அதுல. கிளாசன் கிஷன் ரெண்டு பேருமே. கிளாசன் கேட்ச் இஷான் கிஷன் கேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பார்ட்னர்ஷிப் வேற நல்லா போயிட்டு இருந்தது, கிளாசனும் இஷான் கிஷன் பார்ட்னர்ஷிப். சோ அது பிரேக் பண்ணி ரெண்டுமே சால்ட் கையில தான் போச்சு. இன்ஃபேக்ட் அந்த ஸ்கோர் 240க்கும் இப்போ 200 க்ளோஸ் பண்ணதுக்கு டிஃபரன்ஸ் ஆக்சுவலா பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் கேட்ச் தான். ரெண்டு பேரோட விக்கெட்டுமே அது கரெக்டா ஒரு பிளைண்டர் மாதிரி அதை எடுத்து, ஐ மீன் பேட்டிங் வைஸ் நம்ம சொல்ல முடியாது. ஃபில் சால்ட்டுக்கு சுத்தமா ரொம்ப நாளாவே படாம தான் இருக்கு. பட் அகைன் கேச்சஸ் வின் மேட்சஸ்ன்ற மாதிரி கரெக்டா இந்த கேட்ச் அதுல உட்காந்து போய் அது ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்தது, முக்கியமான டர்னிங் பாயிண்டா இருந்தது இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. லைனப் பார்த்தோன்னே எனக்கு ஷாக்கான விஷயம் வந்து மங்கேஷ் யாதவ் ஆடாதது. அது என்ன டிசிஷன் எனக்கு தெரியல. நீங்க ஒரு நியூ பவுலர் எடுத்து ஆடுறீங்கன்னா, இந்தியன் டேலண்ட் ஆடுறீங்கன்னா நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா அது நம்பி போலான்ற. ஏன்னா இன்னொரு ஓவர் டு ஸ்பேர் இருந்தது. ஆனா நீங்க ஸ்டெப்பார்ட நம்பி டெத் பவுலிங்க்கு போறீங்க, இன்னொருத்தரை நம்ப மாட்டீங்க. வெறும் புவி தான் ஒரு எண்ட்ல போடணும்னா, ஏன்னா டஃபி மேல 4 ஓவர் போட்டாச்சு. சோ நீங்க டெத் பால் பவுலருக்கும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கணும்ல. ஏன்னா புவி மட்டும் தான் டெத் போட முடியுமா? ஷெப்பர்ட நம்பி கண்டிப்பா டெத்ல நீங்க போக முடியாது. எனக்கு மகேஷ் யாதவ் ஏன் ஆடலன்றது பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருந்தது.
பட் ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச்னு யாரும் எதுவும் நம்ம இது நார்மலா சொல்ல முடியாது. போ அது தெரிஞ்சிடும். அது அது பாத்துருவோம். அதுதான். ஆனா அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் 202மே பத்தி பேசுங்க. கம்ஃபர்டபுளா இவங்க சேஸ் பண்றாங்க. லைக் 202 லைக் மத்த பவுலிங் நினைப்பா இருந்தா மேபி நெக் டு நெக் போயிருக்கலாம். லைக் இனிஷியல் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து அந்த மாதிரி போயிருக்கும். சால்ட் எப்படிதான் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்கான் இப்போதைக்கு. ஆனா அவன் கேட்ச் பிடிச்சி கான்பிடன்ஸ்ல அடிப்பான்னு எதிர்பார்த்தோம். லைக் படல. ஆனா 1 மேட்ச் தான் அவன் வந்துருவான் நினைக்கிறேன். இன்னும் 1 or 2 மேட்சஸ்ல சால்ட். பட் கோலி இந்த கிளீனா கேட்சே இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸா இருக்கும் ஆக்சுவலா. ஒரு மேட்ச் கான்பிடன்ஸா தான். பார்லன்ஸ்ல அந்த கேட்ச் பிடிக்கும். பிளஸ் அங்க தேவ்தூத் படிக்கல் சரியான இன்னிங்ஸ் ஆனா அவனா லைக் கோலிக்கு எப்போதுமே காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி லைக் அந்த சைடு யாரோ ஒருத்தங்க ஆடிடுறாங்க ஆர்சிபில. ஸோ கோலி மேலேயும் ப்ரெஷரும் இல்லை பெருசா. அதுவும் மிட் ஆன்ல ஒரு 6 அடிப்பான் படிக்கல், அதுலயே அவன் செட் ஆயிட்டான். அதுல ஓவர் தி மிட் ஆன் மாதிரி சரியான 6 எதுவும் இல்ல. ஆனா அந்த பவுலிங் லைனை வச்சு நீ அந்த ரனை டிஃபெண்ட் பண்ணணும்னு யோசிக்கிறோம்னா விக்கெட் எடுத்தா மட்டும் தான் முடியும். வேற ஆப்ஷனே இல்ல. நீ 20 ஓவர் வரைக்கும் கொண்டு போய்லாம் டிஃபெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு எதுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. ஈஷன் மலிங்கா நல்லாவே நியூ பால் போடுவான். இன்னொரு எண்ட்ல சரி டேவிட் பெயின் ஆடுறீங்கன்னா ஓகே. உனத்கட்டுக்கு 2 ஓவர் கொடுக்குறீங்க. ஒரு ஓவர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஆனா ஈஷான் மலிங்கா நியூ பால் எடுக்காதது எனக்கு தெரியல. நீங்க ஏன் அது யோசிச்சிருப்பாங்கன்னா 5th பவுலிங் ஆப்ஷனை மேலேயே கொஞ்சம் போட்டுக்கலாம். நிதிஷ் ரெட்டி வச்சு 2 ஓவர் தள்ளிட்டு ஹர்ஷ்தீப் வேணா 2 ஓவர் போட்டுட்டு கொஞ்சம் ரொம்ப டிஃபென்சிவா போயிட்டாங்க. நீங்க இந்த கிரவுண்ட்ல அது இந்த பவுலிங் லைனை வச்சு டிஃபென்சிவாலாம் ஆடி உங்களால 200 டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க எஸ்ஆர்எச் இந்த பவுலிங் லைனப்லாம் வச்சு. இந்த bowling தான். Going forward. கரெக்ட். ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க இன்னொரு பர்டிகுலர் பிளண்டர் என்ன பண்ணாங்கன்னா, அனிகேத் வர்மாக்கெல்லாம் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருந்தது. சரி, அது ஒரு ஃபால் ஷாட்டு. அவன் அவுட் ஆனது ஓகே தான், அண்டர்ஸ்டுட். அது வந்து ப்ராப்பர் விக்கெட் டேக்கிங் டெலிவரிலாம் சொல்ல முடியாது. அவன் கொஞ்சம் மிஸ் டைம் பண்ணி அவுட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஆனா அவன் கூட ஆடிட்டு இருந்த ஹர்ஷ் துபேவோ ஹர்ஷல் பட்டேலோ ஓகே, ஆப்போனன்ட் ஐ மீன் ஆப்போசிட் சைட்ல ஒரு நல்ல பேட்ஸ்மேன் படுற பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்கான், நம்ம கொஞ்சம் சென்சிபிளா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணலாங்கிற மாதிரி ஆடல. காட்டுத்தனமா சுத்திட்டு தான் இருந்தாங்க. அவங்க ஆடினது பிரீஃபா 5 பால்னா கூட கொஞ்ச நேரம் நிப்போம். ஆக்சுவலா இன்னும் 2 பேருக்குமே ஒன்னும் பேக்லயே படாதுன்ற மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் சப்போர்ட்டிவா இது ஆடி இருந்திருக்கலாம். மேபி ஒரு அந்த அவன் அவன் இன்னும் ஒரு 5-6 பால் எக்ஸ்ட்ரா ஃபேஸ் பண்ணியிருந்தான்னா இன்னும் ஒரு 15 ரன்ஸ் அட்லீஸ்ட் கொஞ்சம் பாசிட்டிவ் சைட் டு எஸ்ஆர்எச்ன்ற மாதிரி இருந்திருக்கும். அந்த சப்போர்ட்டிங் ரோல்ஸ் எல்லாம் டெய்லண்டர்ஸ் ஐ மீன் இன்னும் டெய்லண்டர்ஸ் வரைக்குமே போல. அந்த சப்போர்ட்டிங் ரோல்ஸ் எல்லாம் அந்த பர்டிகுலர் லோயர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாம இருந்தது. டோட்டல் இன்னும் கொஞ்சம் கம்மியா முடிக்கிறதுக்கு ரொம்ப இதுவா இருந்தது. அந்த டோட்டலும் கொஞ்சம் பிலோ பண்ணலாம் அடிச்சிட்டாங்க. இந்த அவ்வளவுதான். இந்த மேட்ச் பத்தி பேச ஒண்ணும் இல்ல, ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். இது ஸ்பெசிபிக்கா நம்ம பேசணும்னு நினைச்சதெல்லாம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஹைலைட் வந்து கேட்ச். அந்த கேட்ச் ஒரு ஹைலைட். அப்புறம் விராட் கோலி வந்து ஆஸ் யூஷுவல் சேஸ்ல வந்து 4000 ரன்ஸ் இன் ஐபிஎல் தாண்டி இருக்கான். சோ மோர் தென் 50% ஆஃப் ஹிஸ் ரன்ஸ் வந்து சேசிங்ல தான் வந்திருக்கு. மோஸ்ட் ரன்ஸ் இன் ஐபிஎல் சேசஸ் வந்து விராட் கோலி தான் வச்சிருக்கான். அது இல்லாம இந்த பர்டிகுலர் மேட்சை பத்தி பார்த்தோம்னா 200+ ரன்ஸை சீக்கிரமா ஃபாஸ்டஸ்ட் டு சேஸ் 200+ ரன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் தான். இதுக்கு முன்னாடி வந்துட்டு 15.3 ஓவர்ஸ்ல ஆர்ஆர் வெர்சஸ் ஜிடி மேட்ச் ஒன்னு சேஸ் பண்ணிருந்தாங்க. இந்த மேட்ச் 15.5 இது 15.4 ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச்ல இப்போ சேஸ் பண்ணிக்கிறது தான் ஃபாஸ்டஸ்ட் சேஸ் இன் ஃபார் 200+ ஸ்கோர். நடுவுல அந்த 2 விக்கெட் டக்கு டக்கு நோயாலனா இன்னும் சீக்கிரமாவே வச்சிருப்பாங்க. கரெக்ட். அதான் இத பத்தி பேச ஒண்ணு இல்ல. நம்ம அடுத்த மேட்ச் பத்தி போவோம். ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிச்சு இந்த லைன் அப்ல வந்து டாஸ் தோக்குற டீம் கண்டிப்பா தோக்க போகுதுன்ட்டு. இன்னொன்னு எஸ்ஆர்எச்சுக்கு பெருசா யாரும் பெருசா இதுவும் சொல்ல, ஆர்சிபி ஜெயிக்க போகுதுங்கிற மாதிரி அப்பறம் இருக்குங்க தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் பத்தி பேசலாம். எம்ஐ வெர்சஸ் கேகேஆர் மேட்ச் வான்கேடே ஸ்டேடியம்ல பயங்கரமான எப்படி நம்ம ஒன் சைடட் மேட்சா இருக்கும்னு நம்ம முன்னாடியே கெஸ் பண்ணமோ அதே தான் எனக்கு அடுத்த மேட்ச் இருக்குமோன்னு தோணுது. அதே ஒரு டீம் மாதிரி இருக்கு கேகேஆர். இன்னைக்கு நாளைக்கு இருக்கிற மாதிரி இழுத்துன்னு இருக்கானுங்க அவங்க டீம் மொத்தமாவே. இல்ல எஸ்ஆர்எச் ஆவது பேட்டிங் இருக்கு, அவங்க அதை நம்பி சரி நம்ம ஜெயிக்கலாம்னு ஒரு மோட்டிவேஷனோட வருவாங்க. கேகேஆர் என்ன பண்ண போறான்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. பாவமா சொல்ற நீ ஃபின்னாலன் சீஃபர்ட் எல்லாம் கூட அவனுக்கு அடிக்க மாட்டாங்கன்னு நீ சொல்ல வரியா? எல்லாரையும் ஆட முடியாதுல்ல. ஓகே, ரெண்டு பேரும் ஆட மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் தான் ஆடுவாங்க. நிறைய ஆடுவாங்க. எப்படி இருந்தாலும் வேற வழி இல்ல. கேம் கிரீன் ஆடி ஆகணும் எடுத்ததுக்காகவாவது. முஸ்ராபானி ஆடுவான். ஒருத்தர் தான் ஓபனிங் பண்ண முடியும். பின்னாலன் இல்லனா டீம் சேவர். அதுவும் பின்னாலன் தான் ஸ்டார்ட் பண்ணுவான். ஏன்னா பின்னாலனோட ரீசன்ட் ஃபார்ம் வச்சு
ஆனா அவங்களுக்கு ப்ராப்பரான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு சீஃபர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு தோணலையா? இல்ல லைக் இந்த மேட்ச் எனக்கு அவங்க தெரியல. ஜெயிக்க முடியும்னா ஃபின்னாலோட ஃபார்ம் மட்டும் வச்சுதான் ஜெயிக்க முடியும். வேற எதுவுமே வச்சு இவங்களால, ஏன்னா ஃபின்னால வந்து சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்கான். பர்த் ஸ்காட்சஸ்க்குமே இந்த சீசன்ல ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர், 2-3 மேட்ச் சோலோவா அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பான். அதேதான் நம்ம செமிஃபைனல்லையும் பார்த்தோம். செமிஃபைனலா சவுத் ஆப்பிரிக்காவோட அதுலயும் அவன் சோலோவா அடிப்பான், செஞ்சுரி அடிப்பான். சோ ஜெயிக்க முடியும்னா ஃபின்னாலோட இன்னிங்ஸ் மட்டும்தான். ஆன் தி அதர் சைடு வந்து எம்ஐ டீம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க இந்த டைம். நம்ம ஆல்ரெடி அந்த ஃபுல் ஸ்குவாட் அனாலிசிஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அந்த பர்டிகுலர் வீடியோ நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். எம்ஐயோட ஸ்குவாட் அனாலிசிஸ் பேசினது பயங்கரமான ஒரு ஸ்குவாடு. நாங்க இன்ஃபேக்ட் நாங்க 5 பேருமே வந்து எங்க குரூப்ல இருக்கிற 5 பேருமே அந்த டீமுக்கு குவாலிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்துருக்கோம். நல்ல ஸ்குவாடு வச்சுட்டு எடுத்துட்டு வருவாங்கன்னு தோணுது. இல்ல அதுல 2 முக்கியமான பாயிண்ட் வேற இருக்கு. வில் ஜாக்ஸும் சாண்ட்னரும் நாட் அவைலபிள் ஃபார் திஸ் மேட்ச். சோ ஓகே, அவங்க 2 பேரும் இல்ல. ஆனா லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. நீங்க ரதர்ஃபோர்ட் ஆடிடுவாங்க மிடில் ஆர்டர்ல ஈஸியா. வில் ஜாக்ஸுக்கு பதில் ரதர்ஃபோர்ட் ஆடிட்டு சாண்ட்னர் பதில் எய்தர் அல்லா கசன்ஃபர் ஆடலாம், இல்லைன்னா கார்பின் பாஷ் ஆடலாம். ஆனா கார்பின் பாஷ் ஆடுவாங்களான்னு தெரியல, ஏன்னா ஆல்ரெடி பேஸ் அட்டாக் ஹெவியா இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு அல்லா கசன்ஃபருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷனாவது இருக்கும். மயங்க் மார்க்கெட் எப்படியும் ஆட போறதுனால அவங்க டீம் ஒரு பெரிய பிளஸ் தான் அது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியான விக்டரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அப்போஸ் கேகேஆர் இந்த சீசன்ல 2 பாயிண்ட்ஸ் ஈஸியா எடுக்க முடியும்னா அது ஃபர்ஸ்ட் மேட்ச் எம்ஐயோட மட்டும்தான். ஏன்னா எம்ஐ இந்த சீசன்ல ஈஸியான 2 பாயிண்ட்ஸ் விதமா தான் அவனுங்க ஆடுவாங்க. கடைசி 13 வருஷமா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதே இல்ல எம்ஐ. கடைசியா அவங்க ஜெயிச்ச ஃபர்ஸ்ட் மேட்ச் 2012. அதுக்கப்புறம் ஆன எல்லா ஃபர்ஸ்ட் மேட்சும் தோத்து போயிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா ஜெயிக்கணும், உங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் வேணும்னா இதுதான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா மும்பையை இது திருப்பி அந்த 13 மேட்ச் லாஸ்ட் வந்து மாத்தி எழுதுறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன் மும்பைக்கு இதுதான். ஏன்னா இதை விட ஒரு மொக்க டீம் கிடைக்காது அவங்களுக்கு. இதை விட மொக்க டீம் கிடைக்காது. முன்னாடிலாம் எந்த டீம் எல்லாம் அடிச்சு இந்த 13 வருஷத்துல எந்தெந்த மாதிரி டீம் எல்லாம் ஆடி இருப்பாங்கன்னு தெரியாது. இதை விட மொக்க டீம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆனா அவங்களுமே மைண்ட் செட் சரியில்லாம சோக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 150 160 கூட மேபி சேசிங் பண்ணா அவங்க ஒன் சைடு சிங்கிள் சைடரா கூட ஈஸியா ஜெயிக்கலாம் மும்பை. ஆனா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி அவங்க லைக் ஃபர்ஸ்ட் 2 or 3 மேட்சஸ்லயே மற்ற பிளேயர்ஸ் எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க பண்ணி இறங்குவாங்க. மும்பைல நார்மலா இன்டர்நேஷனல்ஸ்ல எப்படி பண்றாங்க அதே ரோல் கொடுத்துட்டா இங்க ஈஸியா பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 2 or 3 மேட்சஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க எப்போதுமே அவங்க. அதுலதான் அவங்க பேக் ஃபுட்ல போறாங்க மும்பை. அப்போ இந்த வாட்டி பிரச்சனை என்னன்னா கேகேஆர்ல ஆஸ் யூஷுவல் எதுவுமே இல்ல. பட் பவுலிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவிலி டிபெண்ட் ஆன் தி ஸ்பின்னர்ஸ். உண்மை அதுதான். வைபவ் அரோரா மேல அப்படி இப்படி போட்டாலுமே ஸ்விங் இல்லைன்னா வைபவ் அரோராவே ஆடிடுவாங்க ஈஸியா. முசர்பானிக்கு இது ஃபர்ஸ்ட் ஐபிஎல் பிட் கிடைக்கிறதே பெருசு. அதுவும் எனக்கு தெரிஞ்சு அவன் லக்குக்கு ஸ்டார்டே பண்ணுவான்னு நினைக்கிறேன். சோ இது ஃபர்ஸ்ட் ஐபிஎல். அது தாண்டி பாத்தீங்கன்னா உம்ரான் மாலிக் இல்ல தியாகி தான் ஆடி ஆகணும். வேற வழியே இல்ல அவங்களுக்கு. தியாகி ஆடியவன் நினைக்கிறேன். 2 பிராக்டிஸ் மேட்ச்ல ஒரு ஓவர்ல 3 விக்கெட் கிட்ட எடுத்தாங்க. பின்னால 3 விக்கெட் எடுத்தான். சோ தியாகி நீங்க இந்த லைனப் பாத்தீங்கன்னா முசர்பானி, வைபவ் அரோரா, தியாகி யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, பெரிய ஐபிஎல் ஸ்டார்ட்டும் இல்ல, எல்லாமே புதுசு. சோ டூ ஹெவிலி டிபெண்டன்ட் ஆன் தி ஸ்பின்னர்ஸ் தான். டு வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் இவங்க 2 பேர் போறத பொறுத்து தான் இந்த கேம் நடக்கும். ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இது வந்து எம்ஐக்கு ஃபேவரபிளா தான் இருக்கு. ஏன்னா சுனில் நரேன் ரோஹித்க்கு நல்லா போட்டிருக்கான். 7 டைம்ஸ் அவுட் பண்ணிருக்கான். ஆவரேஜ் ஆஃப் 20 தான் ரோஹித்க்கு. ஆனா வருண் சக்கரவர்த்தி கிட்ட ரோஹித் அவுட் ஆனதே இல்ல ஐபிஎல்ல. சோ 2 பக்கமும் இருக்கு. இதே வந்து நீங்க ஃபுல் லைனப் மும்பை லைனப் எடுத்து பார்த்தாலே அகைன்ஸ்ட் கேகேஆர் ஸ்பின்னர்ஸ். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் பத்தி ஸ்பெசிஃபிக்கா பேசுறேன்னா அவங்க பேசர்ஸ் வந்து நம்ம சொல்ற லெவலுக்கு இல்ல, எல்லாருக்குமே புதுசு. பிளஸ் ஒன்னும் பெருசா இல்ல. இவங்க இந்த மாதிரி ஜெயிக்கணும்னா இவங்க ஸ்பின்னர்ஸ் ஒழுங்கா போடணும். நான் சொன்ன மாதிரி வருண் சக்கரவர்த்திக்கும் ரோஹித் சர்மாக்கும் மேட்ச் அப் சரியா ரோஹித் சர்மா ஃபேவரபிள்ல தான் இருக்கு. அதே கீழே கொஞ்சம் பார்த்து வந்தோம்னா நரேன் வர்சஸ் சூர்யா மேட்ச் அப் இது வரைக்கும் நடக்காத மேட்ச் அப். இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட சூர்யா அவுட் ஆனதே இல்லை நரேன் கிட்ட. 70 பால் ஆடி இருக்கான். நரேனோட ஒர்ஸ்ட் மேட்ச் அப் இது. ஏன்னா நரேன் 70 பால் போட்டு விக்கெட் எடுக்காம இருந்ததே இல்லை யாரையும்.
சூர்யாக்கு ஹெவி ஃபேவரபிளா இருக்கு இந்த மேட்ச் அப். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கீழே போனா ஹர்திக் பாண்டியாவும் அவுட் ஆனது இல்ல நரேனுக்கு இது வரைக்கும் ஐபிஎல்ல. சோ இதுவுமே ஒரு நல்ல மேட்ச் அப் தான். ஆனா வருண் சக்கரவர்த்தி vs ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி அப்பர் ஹேண்ட். ஏன்னா லெஸ் தென் 100 ஸ்ட்ரைக் ரேட்ல போட்டிருக்கான் வருண் ஹர்திக் பாண்டியாக்கு. ஹர்திக் பாண்டியா ஆடுறானாலே டெத்ல தான் ஆடுவான். சோ வருண் டெத்ல ஹர்திக் பாண்டியாக்கு எதிர்க்கு நல்லா போட்டிருக்கான். அப்போ லெஸ் தென் 100 ஸ்ட்ரைக் ரேட்னா ரொம்ப நார்மல் விஷயம் இல்ல. சோ என்னன்னா மிடில் ஆர்டர் வர்சஸ் நரேன் குருஷியலா இருக்கும் யூஸ்வலா ஸ்பின்னர்ஸ்க்கு. சூர்யா இது வரைக்கும் அவுட் ஆனதே இல்ல நரேனுக்கு, 70 பால் மேல ஆடி அவுட் ஆனது இல்ல. சோ இது ஒரு நல்ல மேட்ச் அப் தான். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா எம்ஐக்கு ஃபேவரபிளா தான் இருக்கு இந்த மேட்ச் மொத்தமாவே. ஸ்பின்னர்ஸ் வர்சஸ் எம்ஐ பேட்டிங் சொல்றேன் நானு. பட் அது ஆன் த டே தான், நீங்க எது வேணா மாத்த முடியும். பட் ஆனா ஃபேவரபிள் எம்ஐ தான். நீங்க என்ன பண்ணாலுமே அவன் ரொம்ப அவுட் சைட் சான்ஸ் தான் கேகேஆர் கொடுக்க முடியும் இந்த மேட்ச். இன்னொன்னு இப்போ நீங்க சொன்ன இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு 2 ஸ்டார்ட் என்ன இருக்குன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் மும்பையோட அந்த 13 இயர் ஃபர்ஸ்ட் மேட்ச் லூசிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்னு வெசஸ் கேகேஆர்ஸ் பேட் பர்ஃபார்மன்ஸ் இன் வான்கேடே. அவங்க மொத்தமா எம்ஐக்கு அகேன்ஸ்டா வான்கேடேல 12 மேட்ச் ஆடி இருக்காங்க. தே ஹவ் ஜஸ்ட் மேனேஜ் டு வின் ஒன்லி 2. எம்ஐ ஹாஸ் ஒன் 10. அதுலயும் பார்த்தோம்னா ரோஹித் சர்மாக்கு தான் கேகேஆருக்கு அகேன்ஸ்டா மோஸ்ட் மேன் ஆஃப் த மேட்சஸ் அவார்ட்ஸும் இருக்கு. நிறைய அடிச்ச ரன்ஸும் ரோஹித் சர்மா அதிகமா அடிச்ச ரன்ஸ்லயுமே கேகேஆர் டாப் பொசிஷன்ஸ்ல இருக்கும். சோ ரோஹித் மோர் தென் 1K அடிச்சிருக்கான் அகைன்ஸ்ட் கேகேஆர் அட் an average of 40. சோ அதுதான் அவனோட ஐபிஎல் கரியர்ல ஹையஸ்ட் ஆவரேஜ் வர்சஸ் டீமோ, ஹையஸ்ட் ரன்ஸ் அகைன்ஸ்ட் டீமோ. ஆனா 7 வாட்டி நரேன் கிட்ட அவுட் ஆயிருக்கானு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப பாருங்க நரேன் விக்கெட் எடுத்துமே ரோஹித்தோட ஹையஸ்ட் ரன்ஸும் ஆவரேஜும் கேகேஆரோட தான் இருக்கு, ஹையஸ்ட் மேன் ஆஃப் த மேட்ச்மே. அப்படின்னா என்னன்னா மத்த யாரும் ஒண்ணும் போறது இல்ல, எடுத்தா நரேன் மட்டும் தான் ரோஹித் எடுக்கிறான் கேகேஆரோட ஆடும்போது. எனக்கு தெரிஞ்சு ஈஸிலி ஃபேவரபிள் வந்து எம்ஐ டு வின் திஸ் கேம். 2 பாயிண்ட்ஸ் இதே மாதிரி எல்லாரோட கரெக்ட் எல்லாருக்குமே ஒரு ஸ்டார்ட் இருக்குமே பும்ராக்குமே இருக்கு. பும்ரா என்னன்னா லைக் ஒரு அகைன்ஸ்ட் ஈச் டீம் மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்தது கேகேஆர் தான் பும்ராக்குமே. சோ நம்ம அந்த டீம்ல இருக்க லைக் 25 அந்த டீம்ல இருக்க 5 பேருக்குமே 5 பேரோட மோஸ்ட் ஃபேவரட் டீமுமே கேகேஆர் தான் இருந்திருக்கு. சூர்யா பாண்டியா மெயின் பிளேயர்ஸோட அந்த கோர் இந்தியன் கோரோட அதுதான். ஆனா அந்த ஷாட்னர் மேபி மிஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான். மத்தபடி இந்த டீம் செட் ஆகாது. ஒரு ஸ்பின்னர் மிஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம போல்ட் வேற இருக்கான், 30 டைம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்திருக்கான் ஐபிஎல்ல. சோ அதுவும் ஒரு பெரிய ஸ்டாட். ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுக்கிறது நார்மல் விஷயம் இல்ல, அது டீமுக்கு கொடுக்குற பிரேக் த்ரூ. அதனால அதுவும் ஒரு பெரிய ஸ்டார்ட். எல்லாமே எம்ஐக்கு ஃபேவரபிளா தான் இருக்கு. சோ கேகேஆர் ரொம்ப அவுட் ஆஃப் சான்ஸ். அதான் அதுவும் வெங்கட் சொன்ன மாதிரி யாராவது இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் ரொம்ப பிளிஸ்டரிங்கா ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்தாதான் உண்டு, இல்லனா ரொம்ப கஷ்டம். ஓகே, இது ரொம்ப சத்தே இல்லாத மேட்சா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ரொம்ப பிரிட்டி மச் ஒன் சைடடா. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் நார்மலா ஆக்சுவலா சொல்லணும்னா வான்கேடேல சேஸ் பண்றவங்களுக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். பட் ஸ்டில் எந்த அளவுக்கு கேகேஆர் டாஸ் ஜெயிச்சுட்டு சேசிங்கே பண்ணாலுமே நல்லா பண்ணுவாங்க இந்த டீம் வச்சுட்டுங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதனால அகைன் இது பிரிட்டி மச் ஒன் சைடட் கேம் தான். தெரியல, பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு. யாருக்கு சான்ஸ் தரீங்க நீங்க 2 பேரும்? எம்ஐ தான். என்ன இது கேள்வி இல்ல, இது மோர் தென் திஸ் கேம்ன்றத தாண்டி இது டோர்னமெண்ட்டுக்கே ஒரு அலார்மிங் விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா எம்ஐ எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃபுல்லா லூசிங் ஸ்ட்ரீக்ல இருந்துட்டு பின்னாடிதான் அவங்க மொமெண்டம் கெயின் பண்ணி வருவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே அவங்களுக்கு மொமெண்டம் கொடுக்குற மாதிரி ஒரு டீமோட மேட்ச போட்டு இப்ப முதல் மேட்சே அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா எம்ஐ இது மத்த டீமுக்கு ஒரு அலார்மிங். ஏன்னா எம்ஐ சீக்கிரமா அவங்க குரூப்ல வர்றது அது எம்ஐக்கு ரொம்ப நல்லது. தாண்டி மத்த டீம்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபால் தான். ஏன்னா எம்ஐ வந்து ரொம்ப கோர் டீம், இம்பார்ட்டன்ட் டீம், எவ்வளவு பெரிய டீம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க ஏன் ஜெயிக்கலன்ற காரணம் பாத்தீங்கன்னா டீமோட ஒரு 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 ஜெல் ஆகி அது ஃப்ளோவா நடக்கிற விஷயம் தான். அது வந்து முதல் மேட்சே நடந்துருச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆயிடும் அவங்களுக்கு. ஆமா கரெக்ட் தான். ஆனா நான் ஒரு டையார்ட் எம்ஐ ஃபேன் தான். ஆனா எனக்கு தெரியும் எம்ஐ ஜெயிக்கிறது கஷ்டம் இந்த மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச்னால. இதுவே லைக் 4th மேட்ச் ஆர் 5th மேட்ச் அந்த மாதிரி ஷெட்யூல் போட்டிருந்தா ஐ வுட் ஈஸிலி செட் லைக் ஈஸி 2 points ஃபார் எம்ஐ. பட் ஃபர்ஸ்ட் மேட்சா இருக்கிறதுனால ஸ்லோ ஸ்டார்டர்ங்கிறது எனக்கும் தெரியும். 50-50 தான்.
50-50 தான் மேட்ச் ரிவர்ஸ் தரேன். மந்திரம் போடுறான். நான் எம்ஐக்கு ஃபுல் ஹெச் தர போறது இந்த இல்ல. ஜிங்ஸ் எல்லாம் நீ பண்ணலாம். என்னன்னா சரி ஓகே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் பிரகாரம் மொதல் மேட்ச் நீங்க சாமி போட்டுறீங்க. இல்ல உங்களோட அபிஷியல் ஃபாதர் ஆஃப் கேகேஆர்னு சொல்லி எம்ஐ நாளைக்கு வந்து ஒரு பலார்னு ஒரு ஆறா இருந்து 2 பாயிண்ட் எடுப்பீங்களா அப்படிங்கறத நாளைக்கு தான் பாக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் ஆன் தி இன்னொரு ஒரு பேப்பர் குட்டி பாயிண்ட் எல்லாமே சொல்லணும். எம்ஐ தான். இன்னைக்கு வந்து ஆர்சிபிக்கு நல்ல டேவோ இல்லையோ, நம்ம ப்ரிடிக்ஷன் படி பார்த்தா பக்தாக்கும் ஹரிக்கும் ரொம்ப நல்ல டே. ஏன்னா இஷான் கிஷன் தான் பக்தா வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா வருவான்னு சொன்னாரு. அவர் ஒரு 80 அடிச்சிருக்காரு. ஹரி ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் கெஸ் வந்து கோலி. சோ அவன் ஒரு 50, கோலி ஒரு 50 அடிச்சிருக்காரு. சோ இது ஒரு நல்ல டே தான் உங்களை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு இஷான் கிஷனை தாண்டி அந்த டீம்ல ஓகே இவங்க எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. நான் ஒரு சேஃப் பெட்டா தான் போனேன். ப்ரொவைடட் அவனோட ஃபார்முக்கு ஏத்த மாதிரி அவன் நல்ல ஃபார்ம் கண்டினியூ பண்ணானா அது இந்தியாவுக்கு நல்லது. எஸ்ஆர்எஸ்க்கு நல்லதா இருக்கிறத பத்தி எனக்கு கவலை கிடையாது. சரி, அதான் இப்போதைக்கு என்னன்னா அடுத்த மேட்ச் சான்ஸ் வந்து நாங்க 2 பேர் எம்ஐ கொடுத்துருக்கோம். அவர் வந்து மும்பை ஃபேனா இருந்தும் கேகேஆர் தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது ஏன்னா ரிவர்ஸ் மந்திரம் போடுறாரு, வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜிங்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாம் மேட்ச்னால மட்டும்தான். யார் ஜெயிக்கிறாங்கன்னு இன்னைக்கு நைட்டு நீங்களே பார்க்கலாம். அவ்வளவுதான். பார்ப்போம். சரி ஓகே சரி. நாம வந்து இந்த மேட்சை முடிச்ச உடனே நெக்ஸ்ட் போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ்ல அப்போ ரிசல்ட்டோட வந்து உங்க எல்லாரையும் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் ரிசல்ட் எல்லாம் இப்பயே தெரியும். இந்த அளவு வந்து பேசுவோம் நாங்க. என்ன ஆச்சு எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கறத பத்தி மட்டும் நம்ம ஆமா, வந்து நம்ம பேசுவோம். அது என்ன அந்த டைம்ல வந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேட்சோட ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் பத்தியும் நம்ம சேர்த்து வச்சு பேசலாம். அன்டில் தென் நீங்க எங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா எங்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய், மீண்டும் சந்திப்போம்.